Hi, welcome to my channel. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா how to make money online, அதாவது ஆன்லைன் மூலமா எப்படி earn பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். So ஆன்லைன்ல எப்படி earn பண்றது அப்படினு சொல்லி நிறைய வீடியோஸ் நம்மளோட ஆல்ரெடி நம்மளோட YouTube சேனல்ல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. So மறக்காம எங்களோட சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி எங்களோட YouTube சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க பணியுள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற வெப்சைட்டோட நேம் வந்துட்டு PICOWORKERS அப்படிங்கக்கூடிய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. PICOWORKERS. ஸோ இந்த நேம் இப்படி டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா PICOWORKERS சொல்லி முதலாவது வர லிங்கை கிளிக் பண்ணுங்க. அல்லது இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு சேனலில் டிஸ்கிரிப்ஷனுக்கு வீடியோக்கு பண்ணிக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த PICOWORKERS அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த PICOWORKERS அப்படிங்கக்கூடிய வெப்சைட்ல ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி விட்ரூல் எடுத்ததுக்கான ஏர்னிங் ப்ரூஃப் இதோட அட்டாச் பண்ணிருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன மாதிரி ஏர்ன் பண்றது, ஸோ ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும், ஏர்ன் பண்ணது பிறகு நீங்க எந்த வாலெட்டூடாக வந்து நீங்க விட்ரூல் எடுத்துக்கொள்ளையிலும்னு சொல்லி 1v1 நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட இந்த யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு PICOWORKERSல ஏர்ன் பண்ணி அவங்க $59, அதாவது $59 1 மந்த்துக்குள்ள ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை அவங்க விட்ரோல் பண்ணுறதுக்கான விட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரூஃபும் கூட உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியான ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் தான். நீங்கள் ஈஸியாக மந்த்லி ஒரு குறைஞ்சது எப்படியும் ஒரு $100 வரையும் நீங்கள் ரீச் பண்ணிக்கொள்ளும் இந்த PICOWORKERSல. ஸோ ஈஸியாக நீங்கள் உங்களோட செய்கிற வேலையோட சேர்த்து பார்ட் டைம் ஒரு 1 hour 2 hours இந்த வெப்சைட்டில் நீங்கள் டைமை வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட் ஒன்று போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டுக்கு மிச்சம் காலமாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நிறைய ஒர்க்கர்ஸும் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏர்னிங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ PICOWORKERS.com அப்படி வந்து கொள்ளுங்க. அந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த வெப்சைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்மால் கிக்ஸ் பிக் ரிசல்ட்ஸ், அதாவது ஸ்மாலான ப்ராஜெக்ட்ஸ், அதாவது உங்களுக்கு என்னென்ன மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, அதுக்கு அடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமை போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை போயிட்டு சப்மிட் பண்ண மட்டும் அதுக்கான பேமெண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அல்லது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கான இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினோம்னு சொன்னால் அதுக்கான பேமெண்ட் நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கான பேமெண்ட்டை நம்ம இதுக்குள்ளே ஏர்ன் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பிஸ்னஸ் ஓனரில் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலும் இதில் ஃப்ரீலான்சரை வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒர்க் யுவர் வே அப்படின்னு சொல்லிட்டு டேக் அ சர்வை. ஸோ அதாவது உங்களுக்கு சின்ன சின்ன சர்வைஸ் தருவாங்க. சர்வைஸ் அப்படிங்கக்குள்ள வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான நீங்கள் ஆன்சரை பண்ணி அதுக்கான ஒரு வெப்சைட்டுக்கு விசிட் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கான டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கான என்ன மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில் எல்லாமே அவங்க அந்த ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரைட் அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ, அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுற ஒர்க் கூட இந்த வெப்சைட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்கணும். அதாவது ஒரு சில வேலைங்க நீங்கள் தருவாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு நீங்கள் உண்மையாக அந்த வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கான அந்த ரிவ்யூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான பேமெண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் அண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு, அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட உங்களுக்கு பேமெண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும். அடுத்தது ரைட் அண்ட் ஆர்டிக்கல், அதாவது நீங்கள் ஆர்டிக்கல் ஒன்று கேட்பாங்க, அவங்க கேட்குற ஹெட்டிங்கில் கேட்குற அந்த மற்ற விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று மேக் பண்ணி நீங்கள் அதை கூட அவங்களுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பேமெண்ட் கூட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெட்கோ ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது இதுக்குள்ள. ஸோ அவங்களோட அபவுட் செக்ஷனில் போயிட்டு அவங்கள பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ இதில் என்ன மாதிரி ஒர்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லி திரும்ப அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு கேட்டகரியா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் ஜாப்ஸ் அப்படி இருக்குது, பிக் ஜாப்ஸும் இருக்குது. ஸோ இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அவங்க இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீலான்ஸ் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் இந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணிவிட்டு எவ்வளவு ரீசெண்டாக வந்துட்டு அவங்க டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ வந்துட்டு விட்ரூல் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே இந்த வெப்சைட்டில் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $81 வந்துட்டு ஒருத்தர் ஏர்ன் பண்ணிக்கிறார் வந்துட்டு பாகிஸ்தான்லேருந்து. இந்தியாவிலேருந்து $56 வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிறார் வந்துட்டு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ கரண்ட் டைமுக்கு என்னென்ன மாதிரி விட்ரூல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கும். இது வேர்ல்டு வைட்டாக நீங்கள் எந்த நாட்டில் இருந்து கொண்டாலும் ஒர்க் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் இந்தியா வரைக்கலாம், ஸ்ரீலங்கா வரைக்கலாம், பாகிஸ்தான் வரைக்கலாம்,
நீங்கள் வேர்ல்டு வைட்டில் எந்த ஒரு இடத்துல இருந்து கொண்டாலும் இதை யூஸ் பண்ணி earn பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா $724. ஸோ இந்த அளவுக்குலாம் பேமெண்ட் இதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். லைஃப் விட்ரோல் ப்ரூஃப் தான் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. இது யார் யார் வந்துட்டு விட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக $100 மேலே நம்ம ஈஸியாக earn பண்ணிக்கொள்ளலாம் 1 மந்த்துக்கு. ஸோ இந்த வெப்சைட் ஹோம் பேஜ் எல்லா டீட்டெயிலுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் earn பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது பிறகு எப்படி நம்ம அந்த ஒர்க்கர்ஸ் இருந்து சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி earn பண்ண அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அல்லது உங்களுடைய மற்ற ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனில் இருக்கலாம், பேபால் இருக்கலாம், நெட்டில் இருக்கலாம், இந்த மாதிரி வாலெட்டுக்கு எப்படி நீங்கள் அந்த பேமெண்ட்டை எடுத்துக்கொள்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைன் அப் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சைன் அப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ரியல் நேம், அடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், ஒரு நிக் நேம், உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிவிட்டு ஏதாவது மெசேஜ் ஏதாவது நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. இதை டிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கான அக்கௌண்ட் இதில் கிரியேட் ஆகிடும். ஸோ சைன் அப் பண்ணக்குள்ள மறந்துடாதங்க உங்களோட சரியான நேம் என்டர் பண்ணுங்க. சம்டைம் ஐடி வெரிஃபிகேஷன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அல்லது உங்களுடைய ஆதார் கார்டை சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை சப்மிட் பண்ணிடலாம். அல்லது ஐடி கார்டை சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா ஐடி கார்டை சப்மிட் பண்ணிடலாம். டிரைவிங் லைசன்ஸ் சப்மிட் பண்ணுறது வெரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் இந்த இடத்துல ரியல் நேமை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்துட்டு இமெயில் ஐடி. இந்த இடத்துல இமெயில் ஐடி என்டர் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி நீங்கள் பேபால் கிரியேட் பண்ணிக்கிற இமெயில் ஐடி அல்லது ஸ்கிரில் அக்கௌண்ட் இருக்கிற இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு நீங்கள் எந்த இமெயிலை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ நீங்கள் விட்ரோல் போட்டு பேபாலில் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட இந்த பிகோவர்க்கர்ஸ் எந்த இமெயிலை கிரியேட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் இதுக்கான பேமெண்ட்டை சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நீங்கள் பேபாலில் செலக்ட் பண்ண உடனே ஓட்டோவாக விட்ரோல் வந்துடும். ஸோ அதனால் இமெயில் ஐடி மறக்காமல் நீங்கள் பேபால் கிரியேட் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று செட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு நிக் நேம், அடுத்தது செலக்ட் கண்ட்ரி, ரெண்டையும் டிக் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சைன் அப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நீங்கள் சைன் அப் பண்ணக்கூடிய ஃபுல் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று தருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு லொகின் பண்ணுற பேஜுக்கு போய் கொள்ளுங்க. ஸோ லொகின் பண்ணுற பேஜில் போயிட்டு அதுக்கு முன்னாடி உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் மெயிலை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களோட மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் சைன் அப் பண்ணி சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. இந்த வெரிஃபிகேஷன் மெயிலை லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்துட்டு லொகின் பண்ணுற பேஜுக்கு போகும். ஸோ இதில் என்ன மாதிரி டீட்டெயில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நீங்கள் VPN ப்ராக்ஸி இந்த மாதிரி அதை டைப் ஆஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஐபியை வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு VPNஓ ப்ராக்ஸி இந்த மாதிரி எல்லாம் ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணக்கூடாது. அடுத்தது இதை நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வந்துட்டு அதாவது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஒரே கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறது அல்லது இந்த அக்கௌண்ட் வந்து நிறைய கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் லொகின் பண்ணுறது லாக் அவுட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ அடுத்தது வைஃபை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு மெயினாக இவ்வளவு தான். ஸோ இந்த 3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரி வந்துட்டு சேஞ்ச் பண்ண இல்லாது அப்படி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபேக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ டேர்ம் அண்ட் கண்டிஷன் எக்ரி பண்ணுவோம். எக்ரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் ஆகிட்டு. ஸோ கிரியேட் பண்ணது பிறகு இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ டோட்டல் ஏர்னிங்ஸ் இந்த இடத்துல எட் ஆகும். அடுத்தது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுண்ட் செஞ்சு அதோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பெண்டிங்கில் வந்துட்டு காட்டும். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஏதாவது ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கான பேமெண்ட் இந்த இடத்துல காட்டும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஒர்க்ஸுமே இந்த இடத்துல டீட்டெயிலாக இந்த இடத்துல காட்டுது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு வரையும் ஒரு ப்ரொஜெக்ட்ஸு ஒரு ஜாப்பை நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ வரையும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறாங்க. இந்த ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, $2 கொடுத்துக்கிறாங்க, $1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான பேமெண்ட்ஸ் வந்துட்டு 0.07 அப்படிங்கிற சென்ஸ் கணக்குலையும் கிடைக்கும், $1 $2 அப்படிங்கக்கூடிய டாலர்லையும் கிடைக்கும். ஸோ எல்லாமே $2 தான் கிடைக்குது பேமெண்ட். ஆனால் ஒவ்வொரு ஜாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபைண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் உங்களுக்கான ஜாப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பேமெண்ட் கிடைக்கும். ஸோ அதில் எவ்வளோ பேர் இந்த ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான பேமெண்ட் கூட உங்களுக்கு கிடைக்குது. இன்டர்நேஷனலாக வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 28 பேர் வந்துட்டு அந்த எத்தனை ஒர்க் தேவை, எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளையிலும்.
ஸோ அதுக்கான பேமெண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்குகளை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ண உடனே முதல்ல நீங்கள் இந்த உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அது உங்களோட டேட் ஆஃப் பர்த் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் எந்த இடம் அடுத்தது ஒரு செக்யூரிட்டி ஆன்சர் ஒன்று கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஒன்று போகும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மை டாஸ்க் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எத்தனை டாஸ்க் வந்துட்டு அதாவது நீங்கள் எத்தனை ஒர்க்கை வந்துட்டு இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இதுவரையும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டீட்டெயில் இருக்கும். ஸோ அதே பிறகு நீங்கள் இதுவரையும் எத்தனை ஒர்க் வந்துட்டு பெண்டிங் ரிவ்யூவில் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு. நீங்கள் பெய்ட் பண்ணி ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல காட்டும். அதுக்கடுத்து மை ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ஜாப்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நான் இது உங்களுக்கு டோட்டலி ஃபுல் மெத்தட் உங்களுக்கு வந்துட்டு ஏர்ன் பண்ணுற மெத்தட் தான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வாலெட் அதாவது நீங்கள் இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறீங்க ஏர்ன் பண்ணுற பேமெண்ட்டை எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாலெட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாலெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டிபாசிட் அண்ட் வித்ட்ரால்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பில்லிங் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதில் நம்ம வந்துட்டு வித்ட்ரால்ஸை கிளிக் பண்ணிக்கொள்வோம். வித்ட்ரால்ஸை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ரெக்வஸ்ட் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால் மினிமம் நீங்கள் வந்துட்டு $5 மேலே அதாவது $5.75 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஏர்ன் பண்ணது பிறகு நீங்கள் இந்த பேமெண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கொள்ளும். ஸோ இதில் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி ஒரு $59 வந்துட்டு ஆல்ரெடி ஏர்ன் பண்ண அக்கௌண்ட்டோடுக்கான வித்ட்ரால் மெத்தட்டை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு என்னோட வியூவர்ஸ் வந்துட்டு ஒரு ஏர்ன் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அடுத்து லைவ் வீடியோவே நான் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் $59 வந்துட்டு இன்னொரு அமௌண்ட்டை வந்துட்டு நான் வித்ட்ரால் போட்டு காட்ட போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. அப் டு எண்ட் வரை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அதே இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏர்ன் அப்படின்னு சொல்லி காட்டுறது எவ்வளோ இவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது $56 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பெண்டிங் அப்படின்னு சொல்லி காட்டுது இவங்க எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க இன்னும் எவ்வளோ வர இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி வித்ட்ரால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மேலே வந்துட்டு வாலெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிபாசிட் வித்ட்ரால் ஆப்ஷன் வரை வித்ட்ரால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இவங்க பேபாலில் ஒரு $9 மாதிரி வித்ட்ரால் எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் இன்னொரு அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரால் ஒன்று போடுவோம். ஸோ இப்போ நம்ம வித்ட்ரால் போட்டு பார்ப்போம் எப்படி வித்ட்ரால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற ரிக்வெஸ்ட் வித்ட்ரால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் வாலெட் ரிக்வெஸ்ட் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த வாலெட் மூலமாக நீங்கள் வித்ட்ரால் பண்ண போகிறீங்க பிட்காயினா அல்லது பேபாலா அல்லது ஸ்க்ரீலா அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷனில் கேட்குறாங்க. ஸோ இதில் பிட்காயினில் நீங்கள் வித்ட்ரால் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் 80% ஃபீ எடுக்கிறாங்க. பேபாலுக்கு 7%. அதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தோம்னு சொன்னால் 7%. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் வித்ட்ரால் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி பேபாலில் எடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காண்டி ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளவு டாலர்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீன் வாலெட்டுக்கு வித்ட்ரால் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவோம் எவ்வளவு டாலர்ஸ் நம்ம வந்துட்டு அமௌண்ட்டுக்கு வித்ட்ரால் எடுக்க போகிறோம் ஸ்க்ரீன் வாலெட்டுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு எவ்வளவு டாலர்ஸ் வித்ட்ரால் எடுக்க போகிறோமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை நம்ம செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் $5 வந்து வித்ட்ரால் எடுக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம $5 செட் பண்ணுவோம். $5 செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ஃபீ ஒன்று எடுக்கிறாங்க. அதாவது 7% வந்துட்டு அவங்களோட ஃபீயாக எடுக்கிறாங்க ஒரு வித்ட்ரால் டிரான்சாக்ஷன் ஃபீ வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் $5 நம்ம வித்ட்ரால் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 70% மாதிரி அவங்களோட அந்த வித்ட்ரால் கமிஷன் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் லிமிட்டை செட் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் டோக்கன் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் சென்ட் டோக்கன் சொல்லியிருக்குது. அந்த சென்ட் டோக்கனை கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த சென்ட் டோக்கனை கிளிக் பண்ண உடனே டோக்கன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வந்துருக்குது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்மளோட டோக்கன் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ டோக்கன் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் PICOWORKERS கிரியேட் பண்ணிக்கிற அந்த இமெயிலை செக் பண்ணுங்கள். அந்த இமெயிலில் மெயில் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மெயிலில் வந்துருக்கக்கூடிய டோக்கனை என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ டோக்கனை என்டர் பண்ணிவிட்டு பண்ணியை பாருங்கள் சப்மிட் ரெக்வெஸ்ட்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல பெண்டிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸ்டேட்டஸில் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு $5 வித்ட்ரால் எடுத்துருக்கிறோம். 3.5 அப்படிங்கக்கூடியது அவங்களோட பேபாலோட அந்த ஸ்க்ரீனுக்கு வித்ட்ரால் போடுறதுக்கான ஃபீ ஒன்று டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 10 டேஸில் நம்மளுக்கு வந்துட்டு அதாவது 10 பிஸ்னஸ் டேஸுக்குள்ளே நம்மளுக்கான ஸ்க்ரீனுக்கு அவங்க பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த வித்ட்ராலை போட்டு 3 டேஸுக்குள்ளே 3 or 5 டேஸுக்குள்ளே உங்களுக்கான வாலெட்டில் வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு ஹெட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் வித்ட்ரால் எடுக்கிறதுன்னு சொல்லி லைவ் ப்ரூஃபை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டோட்டலாக இவங்க வந்துட்டு PICOWORKERS லேர்ன் பண்ணிக்கிறது எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ரூபீஸ் படி கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். $56 வந்துட்டு இவங்க PICOWORKERS யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ 56 to LKR அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 11,000 ரூபாய் வந்துட்டு இவங்க வந்துட்டு
இந்த PICOWORKERS மூலமா earn பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈஸியா நீங்க வந்துட்டு மந்த்துக்கு $100 வந்துட்டு நீங்க ஈஸியா earn பண்ணிக்கொள்ளலும். ஸோ நம்ம டுடே டைமை பார்ப்போம், வந்துட்டு டேட் அண்ட் டைமை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலும். ஸோ இது வந்துட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணது வந்துட்டு சரியா 23ஆம் தேதி. ஸோ அதாவது மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2021 வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க லைவ் டேட் அண்ட் டைமை நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எப்படி வந்துட்டு விட்ரூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது சைன் அப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டியிருக்கும் அவங்க கேட்குற டீட்டெயிலை வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக மந்த்துக்கு $100 மேலே ஈஸியாக earn பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குமெண்டா சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் என்பதை எங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கேட்டு அதுக்கான ட்ரிப்லேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.